அதாவது மக்களே, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னதான் வந்து ரொம்ப அப்படி நல்லவர்களாக, வல்லவர்களாக இருந்தாலும் கூட, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் அப்படின்னு சொல்லி வரும்போது, ஒரு பெட்டரான காம்படிட்டரு, ஒரு பெஸ்ட்டான ஒரு காம்படிட்டரு, ஒரு மோஸ்ட் வாண்டட் காம்படிட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். கப் அடிக்கக்கூடிய இடத்துல அவன் இருக்கான் அப்படின்றதும் தெரியும். அதே போல் உள்ளே வந்த கண்டஸ்டண்ட்டுக்கு எல்லாருமே வினோத் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு ஆள் வந்து அந்த பணப்பொட்டியை தூக்குறாங்க அப்படின்ற போது, அதே வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு காம்படிட்டருக்கு சந்தோஷம் இருக்காது அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க மக்களே? அதை மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது எனக்கு லிட்டரலாக அப்படி தான் வந்து தோணுச்சு. எப்படிடா அது நம்மளே ஒரு காம்படிட்டரில், நம்மளே ஒரு கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிட்டராக வந்து போகும்போது நம்ம வீழ்ந்தோம் அப்படின்னா இன்னொருத்தனுக்கு வந்து அது சாதகம் தானே, அது ஒரு சந்தோஷம் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை நோ 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 அவங்க அப்படி நினைக்கவில்லை, அவங்க அப்படி நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் சொல்லுங்கள், எந்த விதத்தில் நியாயம்? ஸோ இந்த மாதிரி முதல் ப்ரோமோவை பார்த்த உடனே நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான எபிசோட் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். மக்களே, ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் இருக்கார்ல, அந்த மனுஷன் லிட்டரலாக அரோராவை ஏமாற்றி தான் பணப்பொட்டியை எடுத்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேவா? அரோரா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரலாக எல்லா கால்குலேஷன்ஸும் வந்து போட்டாங்க. கானா வினோத் வந்து எடுக்க மாட்டார், விக்ரம் எடுக்க மாட்டாங்க, சபரி எடுக்க மாட்டாங்க, சாண்ட்ரா எடுக்க மாட்டாங்க, திவ்யா வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ லிட்ரலாக எனக்கு 18 லட்சம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். நான் இதை எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா நான் எனக்கு வந்து படிப்புக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இத்தனை வருஷங்கள் நான் வந்து படிப்பேன், 3 வருஷத்துக்கு எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து இருக்காது, நான் நிம்மதியாக போயிட்டு போலாண்டில் வந்து படிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணப்பொட்டி மேலே கையெல்லாம் வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அல்வா சாப்பிட்டு அவர் எடுத்தார், அது வேறு விஷயம். ஆனால் அது ஏமாத்தின மாதிரி வந்து இல்லை. ஓகேவா? ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அரோரா அவர்கள் வந்து விளையாடுற மாதிரி வந்து ஆயிடுச்சு. கடைசியாக கானா வினோத் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணப்பொட்டி எடுத்துகிட்டு போய் அவருடைய பேரை வந்து சொல்லிட்டாப்புல. ஏன்னா நாளைக்கு கிடைக்கக்கூடிய பிரியாணியை பற்றி யோசிக்கிறத விட இன்றைக்கி கிடைக்கக்கூடிய கஞ்சோ கூழோ தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கானா வினோத்துக்கு டிசைட் பண்ணி எடுத்துட்டாப்புல. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் சிரிச்சார், ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட்மெண்ட் ஆனாங்க. அதெல்லாம் உண்மை தான். சிரிச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா அவர்கள் வந்து எடுத்ததுக்காக. அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்காமல் போயிட்டாங்களே, அரோராவுடைய லைஃப் வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சு, ஸோ இப்படி யோசிச்சாங்களே, இப்படி வந்து ஆயிடுச்சு, கானா வினோத் வந்து டக்குன்னு வந்து எடுத்துட்டா அப்படியே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவர் சிரிச்சார் தான், இல்லைன்னா வந்து சொல்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு விமர்சனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளம்புது. ஓகேவா? வியானா அவர்கள் வந்து இருக்காங்கள்ல, அவங்க வந்து சொல்கிறாங்க இவங்க லிட்டரலாக வந்து அவங்கள உசுப்பேத்தி அதுக்கப்புறம் வந்து எடுக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விமர்சனத்தை மேலே வந்து வைக்கிறாங்க. அதே போல் நம்மளுடைய பிரவீன்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சபரியோட முகத்துலலாம் நான் வந்து அந்த ஃப்ரீஸை வந்து பார்த்துட்டேன், அந்த ஃப்ரீ அப்படி, அதாவது முகம் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு, கடுமையாக வந்து இல்லை. ஓகே, கானா வினோத்னு ஒருத்தர் இருக்கான்பா, அவன் வந்து இப்போ போயிட்டான்பா, இப்போ நம்ம நிம்மதியாக இருக்கலாம்பா, மேபி நம்ம டைட்டில் அடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து அவனுக்குள்ளே வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பிரவீன்ராஜ் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விமர்சனங்கள் அப்படிங்கிறது வந்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு வியானா பேசியிருக்காங்க, அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க, அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு ரம்யா ஜோ வந்து பேசியிருக்காங்க, அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு அப்சரா கூட வந்து பேசியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு தோண்டின விஷயத்தை அவங்க பேசினாங்க. அதே விஷயம் தான் வெளியே வந்து பார்த்திங்கன்னா பரப்பப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? பரப்பப்பட்டது அதுதான் நிறைய மக்களுக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா அந்த இன்சிடெண்ட்டில் மட்டுமே அரோரா சிங்க்லர் அவர்களும் விக்ரம் அவர்களும் ஒரு மாதிரி பண்ணலை. அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத்துக்கு உட்கார வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து, புரியுதுங்களா, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து இந்த பணப்பொட்டியை எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த வாரமே திரும்பி வீட்டுக்குள்ளே வந்துடலாம், பணப்பொட்டியில் இருக்கக்கூடிய காசு உங்களுக்கு, சேலரியும் உங்களுக்கு, அடுத்த வாரம் நீங்கள் மறுபடியும் செலிப்ரேஷன் ரவுண்டுக்கும் வந்துடலாம். ஸோ அதனால் அது மூலிமாவும் உங்களுக்கு ஒரு சேலரி வரும். ஸோ அப்படி போயிடும். இன்கேஸ் நம்ம வந்து ஃபைனல் வீக் போகிறோம் அப்படின்னா, பணப்பொட்டி எடுக்காமல் போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு டைட்டில் வின்னிங் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி இல்லை, டைட்டில் வின் பண்ண முடியல அப்படின்னா 50 லட்சத்துக்கு 50 லட்சமும் போயிடும், கடைசி அந்த பணப்பொட்டியில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் இல்லாமல் போயிடும். ஸோ அங்கே வின்னருக்கு மட்டும்தான் மணி, ரன்னருக்கு வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது. அதுக்கப்புறம் பிரெயின் வாஷ் பண்ணது, அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து வினோத்தை டார்கெட் பண்ணது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பண்ண தான் செஞ்சுருக்காங்க.
அதே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விக்ரம் அவர்களும் திவ்யா அவர்களும் அரோரா அவர்களும் சபரி அவர்களும் லிட்டரலாக வினோத் என்ன பண்ணாலையும் கடுமையாக விமர்சனம் பண்ணணும், கடுமையாக அதை வந்து எடுத்து எல்லாரும் முன்னாடி அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சது உண்மைதான். இப்போ வந்து நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் அப்படி யோசிச்சிங்க, எந்த விதத்தில் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வியானாவை கேட்டால் இது எந்த விதத்தில் நியாயம் நான் கேட்குறேன். இவங்களே தான் வந்து சொல்கிறாங்க விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது, உங்களுக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம், எனக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே விஜய் சேதுபதி அவர்கள் தான் சொல்லியிருக்காப்புல, இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காப்புல, இதுக்கு முன்னாடி சீசன்கள்லையும் சொல்லியிருக்காப்புல. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் இதுதான், அப்போ நீங்கள் எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தா அதுக்கு வியானா ஒரு பதில் சொல்கிறாங்க அப்படின்னா அது ஏற்புடையதாக இருக்குது அப்படின்றத அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. வியானா என்ன யோசிக்கணும், மக்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்ல முடியாதுங்க, பிக் பாஸ் சொல்ல முடியாதுங்க. அதை தான் நான் இந்த இடத்துல கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என்னவா கன்வே ஆகணும் அப்படின்றது அது நீங்கள் வேணால் இப்படி காட்டலாம், ஆனால் நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோம், நாங்கள் அதை எப்படி அப்சர்வ் பண்ணுறோன்றது தான் விஷயம். இப்போது அந்த இடத்துல 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுக்குள்ளே, அந்த 20 பேருக்கும் எல்லாரும் ஒட்டுமொத்த 7 கோடி பேர் 10 கோடி பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10 கோடி பேர் ஒரே ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுவாங்களா? இதே பார்வதி கம்ருதீன் ரெட் கார்டு வாங்கிட்டு போனாங்க, அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் வந்து இருக்குல்ல. இதே கானா வினோத் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போனார், வாக் அவுட் ஆகிட்டு, அவருக்கு வந்து பெரிய சப்போர்ட் இருக்குல்ல. என்னமே பண்ணாத அரோரா அவர்களுக்கு சப்போர்ட் வருதில்ல, சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து சப்போர்ட் வருதில்ல. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க பார்க்கும்போது இது சரின்றதை அவங்க நிரூபிக்கிறாங்க, அதை வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அது மூலிமா அவங்களுக்கு வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து போடுறாங்க. அதுதான் உள்ளேயும் வந்து நடந்துகிட்ருக்கு. அது அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ். ஸோ நீங்கள் வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு குறும்படத்தை போட்டு இவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லி காமிச்சு அதுக்கப்புறம் ஒரு கேள்வியை கேட்டு நீங்கள் என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவில் சொன்னீங்க சொல்லுங்கள். இல்லையே, அது அப்படி கன்வே ஆகலையே, அது தப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் லிட்டரலாக நான் வந்து சொல்கிறேன். இது வந்து டிக்டேட்டர் மாதிரி தான். நாங்கள் ஒன்று காட்டுறோம், நாங்கள் ஒன்று சொல்கிறோம், அதுதான் நிஜம், அதுதான் உண்மை. நீங்கள் எந்த விதத்தில் தான் பார்க்கணும். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பார்த்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்ற மாதிரி வந்து இருக்குது மக்கள். எனக்கு லிட்ரலாக வந்து அப்படி தான் எனக்கு தோணுது. லிட்ரலாகவே சொல்கிறேன். நேற்றுக்கு நடந்த எபிசோடாக இருக்கட்டும், இன்றைக்கி நடந்த எபிசோடாக இருக்கட்டும், நடக்க போகிற எபிசோடாக இருக்கட்டும், ஸோ லிட்ரலாக அந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்கு லிட்ரலாக. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு யார் இவங்க மேலே விமர்சனமே வைக்க விட மாட்டேங்கிறாருங்க. அவர் விமர்சனமே வைக்க விட மாட்டேங்கிறாரு. ஏன் இருக்கக்கூடாது, ஏன் இருக்கக்கூடாது கேளுங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க அப்படிங்களா அப்படின்னு யோசிக்க சொல்லுங்கள், யோசிக்க வைங்க. அதுக்கு வந்து கவுண்டராக வந்து அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேளுங்க. அவ்வளோதானே ஆச்சு. இதுக்கு ஒரு பெரிய குழுமடமெல்லாம் போட்டு இவங்க என்ன ரியாக்ஷன் காமிச்சாங்க, என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லி இல்லை 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 விக்ரம் பக்கம் நியாயம் இருக்குது, விக்ரம் வந்து அப்படி நினைக்கல, அரோரா அப்படி நினைக்கல, சாண்ட்ரா அப்படி நினைக்கல, சபரி அவர்கள் நினைக்கல அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து இருக்கீங்க. என்னங்க இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லையே, எனக்கு புரியல. மக்கள் யோசிக்கிட்டோமேங்க, எதுவாக இருந்தாலும் மக்கள் நீங்கள் வந்து யூ ஆர் டிஃபெண்டிங் தெம், நீங்கள் வந்து அவங்களுக்காக டிஃபெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னது இது? நீங்கள் அவங்களுக்காக டிஃபெண்ட் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்காக டிஃபெண்ட் பண்ணிக்கிறீங்களா, இல்லை பிக் பாஸ் ஷோவுக்காக அவங்கள வந்து டிஃபெண்ட் பண்ணுறீங்களான்னு சுத்தமாக எங்களுக்கு வந்து புரியல. அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. யாருமே எந்த விமர்சனத்தையும் எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னா என்ன இது? என்னங்க இது? வெளியிலிருந்து வரக்கூடிய விமர்சனங்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க, உள்ளே இருக்கிறவங்களே விமர்சனம் வச்சு அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்களே. அதுக்கு வந்து ஒரு டோன். இப்போ பிரவீன்ராஜ் வந்து சொல்கிறார், இல்லைனா ஆஸ் ஒரு காம்படிட்டராக சபரி அவர்களுடைய முகத்தில் ஒரு ஃப்ரீனஸை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன்னா கானா வினோத் வந்து பணம் எடுத்துகிட்டு போகும்போது அவருடைய முகத்தில் ஆஸ் ஏ காம்படிட்டரா அப்படின்றது கிளியராக சொல்கிறாப்புல. ஆஸ் ஏ காம்படிட்டராக முகத்தில் ஒரு ஃப்ரீனஸ். அப்போ என்ன இல்லைன்றீங்களா? அப்படியே வருத்தத்தோடு கொஞ்சம் குழாவி அனுப்பிச்சாங்க, அழுதாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் கானா வினோத் தான் டைட்டில் வின் பண்ணுவார், அவர் தான் ஓட்டிங்ஸில் நம்பர் 1 இருக்கார் அப்படின்னு சொல்லி ஏன் திவாகர் முதல் கொண்டு வந்து சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து சந்தோஷமாக இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஹாப்பினஸ் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வலுக்கட்டாயமாக அவங்க ஒட்டுமொத்த மக்களையும் கூப்பிட்டு வந்து, அதாவது இந்த 5 பேர் வந்து இருக்காங்கல்ல, வலுக்கட்டாயமாக வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்க. ஏப்பா அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவர்கள், கண்டிப்பாக கானா வினோத் வந்து போனதுக்கெல்லாம் அவங்க வந்து நிஜமாகவே சொல்கிறேன், அவங்க சந்தோஷப்பட்டிருக்கவே மாட்டாங்க. என்னங்க நீங்கள் எப்படிங்க? அவங்க பேசாமல் இருக்கலாம், அது சொல்லாமல் இருக்கலாம். இது லாஜிக்கலாக எவ்வளோ பெரிய மிஸ்டேக், பிளண்டர் மிஸ்டேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தானங்க இருக்குது. ஒரு பெரிய காம்படிட்டர், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காம்படிட்டர், அந்த ஆள் வந்து டைட்டிலே வின் பண்ணுவார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்னதுக்கப்புறமா அந்த ஆள் பணத்தை தூக்கிட்டு வெளியே போகும்போது மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மற்ற காம்படிட்டர்ஸ்க்கு
சரி, மற்றவங்கள விடுங்க. சாண்ட்ராவுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திவ்யாவுக்கு என்னவா இருக்கும்? அரோராவுக்கு என்னவா இருக்கும்? நீங்கள் சொல்லுங்களேன் பார்ப்போம். புரியவே இல்லை. மக்களே, இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.